வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில்லன் கிளைமேட்டில், ஒரு டார்க் நைட்டில், ரொமான்டிக் ஸ்டோரியோட ஒரு க்ரைம் ஸ்டோரி கேட்டால் எப்படி இருக்கும்? வாங்க கதவுல போவோமா? வெல்கம் டு ஆனந்த் யூனிவர்ஸ். ஒரு மிட் நைட் 2:13 டைம். இந்த நேரத்தில் ஒரு அழகான ஏரியா, நாகப்பட்டினம் மாதிரி ஒரு ஏரியா, எங்கள் ஊர் நாகப்பட்டினம், அந்த மாதிரி ஒரு ஏரியா. ஸோ ரொம்ப சைலண்டாக இருக்குது, ரொம்ப டார்க்கான பிளேஸாக இருக்குது. டக்குன்னு ஒரு பைக்கோட பிரேக் சவுண்டு கேட்குது. கட் பண்ணால் மார்னிங் விடியுது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அந்த காலில், இன்ஸ்பெக்டர் சார், ஒரு பையன் தொலைஞ்சு போயிட்டான். அந்த பையனோட பேர் யுவன். அவனோட வயசு 25. அவன் பைக் ஓட்டின ஒரு ஸ்க்ராட்ச் மட்டும்தான் இருக்குது பைக்கில், மற்றபடி எதுவுமே தெரியல. ஆனால் அந்த பையனோட லாஸ்ட் லொக்கேஷன் பீச்சில் இருக்கிற ஒரு ஓல்டு லைட் ஹவுஸ் பக்கத்துக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்கிறான். இதில் ஒரு கான்ஃப்ளிக்டான விஷயம் என்னென்னா, அந்த லைட் ஹவுஸ் பக்கத்தில் ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் இருக்குது. அது அந்த பையனோட கூட இருக்கலாம். ஆனால் அது கண்டினியூ ஆகாமல் ஒரே ஒரு பேர் ஃபுட் ஸ்டெப்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ அந்த டவுட்லேயே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, அங்கே ஒரு போலீஸ் சார் டார்ச் அடித்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. செக் பண்ணும்போது அந்த ஃபுட் ஸ்டெப் ரொம்ப அழுந்தி இருக்குது சேண்டில், அங்கே உள்ள மணலில். ஸோ அந்த மணலில் ஒரு மெட்டல் பீஸ் இருக்குது. அது என்னவா இருக்கலான்னு தெரியல. ஒருவேளை அவனோட கீயாக இருக்குமோ, இல்லைன்னா நைஃப்பில் உள்ள கிளிப்பாக இருக்குமோ, இல்லை உடஞ்ச டோரோட லாக் பீஸாக இருக்குமோ, சம்திங் ஏதோ ஒரு மெட்டல் இடைஞ்ச ஒரு மெட்டல் பீஸ். அது அந்த மெட்டல் பீஸை நல்ல க்ளோஸில் அந்த போலீஸ் பார்க்குறாரு. நல்ல க்ளோஸில் நெருங்கி போகிறாரு. ரொம்ப க்ளோஸாக போகிறாரு. அந்த பீச்சில் ஆள் நடமாட்டமே இல்லை, அமைதியாக இருக்கு. அந்த நேரத்தில் ஒரு விசில் சவுண்டு. யாருமே இல்லாத இடத்துல எங்கேருந்து வந்துச்சு அந்த விசில் சவுண்டுன்னு டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. ஒரு ஷேடோ கிராஸ் ஆகுது.